நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனம் இன்னைக்கு சங்கீதம் 26 8வது வசனத்தில் தான் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். நம்ம எதில் வாஞ்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தியானித்து ஆண்டவர் வார்த்தையில் நம்ம வாஞ்சியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான வசனம். இந்த வசனத்தில் உள்ள கருத்து அதை தாவீது செஞ்சு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டார் பாருங்கள். அது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டோடைய வசனத்தில் நம்ம முழுதுமாக வாஞ்சியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி அர்ப்பணிப்போம். இந்த அற்புதமான வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்ய ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி ஆண்டவர் நீங்கள் அழைக்கப்பட்டவராக எங்களால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நீங்கள் என்ன நடத்தணும்னு எங்கள் வாழ்க்கையில் திட்டம் வச்சுருக்கீங்களோ சுவாமி, அதை நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருவின் திட்டங்களை முறியடிக்க தேவன் ஒருவரே போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள தகப்பனே, வசனத்தில் நாங்கள் வாஞ்சியாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல நாங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒருவேளை இழந்திருப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களுடைய வார்த்தையிலே வாஞ்சியாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தில் பேசும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் படிக்கும் பொழுதும் நாங்கள் தியானிக்கும் பொழுதும் எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களை உணர்த்தி எங்களை நடத்தி சென்றவமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே முதலிடத்தில் இருந்து எங்களை நடச்சல உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுத்துக்கிறோம். நீங்கள் பிரச்சனை எங்களை தாங்கி வருத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய்மெல்லாம் அம்மக்கே செலுத்துது இயேசு ரஜன் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பாடி திருச்சி ஆண்டவருடைய வசனத்தை கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் தந்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. தனிமையை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமையை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே.
வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வார்த்தை நினைவுகளால் வளமாய் காப்பவரே, வார்த்தை நினைவுகளால் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. சங்கீதம் 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும். இப்போ நம்ம வாஞ்சிக்கிறது எதில் வாஞ்சையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக 2 வரியிலே முடிச்சிட்டாரு. அப்போ தாவீது எழுதின காரியம் எதனால இப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிறைய சுதந்திரிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். முதல்ல இந்த ஆலயம்னு சொன்னோடனே நீங்கள் தாவீதை பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா ஆலயம் முதல்ல கிடையாது. ஆலயம் இல்லாமல் அவங்க அந்த திரைச்சலை மாதிரி இது பண்ணி அதுக்குள்ளே தான் உடன்படிக்கை பெட்டி அந்த இதெல்லாம் வச்சு அவங்க யாத்ராமத்துலேயும் சரி இவர் எல்லாருமே வச்சாங்க. பெட்டியெல்லாம் கொண்டு போனாருன்னு தாவீதை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்டியை தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு திரைச்சலை போட்டு அதில் வச்சுருந்தாங்க. அப்போ அப்படி வச்சுருக்க நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு வாஞ்சை வருது. இவர் ராஜாவாகிறாரு, ஆண்டவர் ராஜாவாக்குறாரு. உடனே இவருக்கு ஒரு வாஞ்சை வருது. நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், நம்மளை ராஜாவாக்கி எல்லாத்துலேயும் வெற்றியை சுதந்திரிச்சு அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவராக நல்லா இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல வீடு. ஒரு ராஜானா பார்த்திங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்களா ராஜா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா. அந்த ராஜாவுக்கு வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும், ஒரு மாளிகை இருக்கும், அது இந்த மாதிரி அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வசதியோடு இவர் இருக்கும் பொழுது, ஏன்னா இவர் வந்து இருந்தது என்னது, ஆடு மேய்ச்சிருந்தவர். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த உயர்த்தி வச்சுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் ஆண்டவர் இந்த பெட்டி வந்து உடன் அந்த இதில் திரைச்சலைகள் பின்னாடி இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ அரண்மனை இவ்வளோ வசதியோட கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பெரிய மாளிகையை வச்சுட்டு நம்ம இருக்கோம். ஆண்டவர் வந்து இப்படி இருக்குது. ஆண்டவருக்கு வந்து நம்ம இதை வந்து அது எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருத்தரை வந்து அது தொட்டோடனே நான் அடித்து செத்தான்னு சொல்லிலாம் நம்ம படிக்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். அந்த ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியது தான் அந்த பெட்டி. அப்போ அந்த இதை நம்ம வந்து இந்த திரைச்சலையில் வச்சுருக்கோமே, சும்மா அப்படி ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கோமே. நம்ம இவ்வளோ பெரிய மாளிகையில் இருக்கோமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு வாஞ்சையை வந்து ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அவருக்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நமக்கு வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ வசதியாக இருப்போம், நல்லா இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு ரூம் கட்டி அதில் நல்லா அவர் ஆராதனை பண்ணதுக்கு நம்ம எல்லோரும் நம்ம ஆராதனை பண்ணணும், பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் ஆராதனை பண்ண கூப்பிடணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு வருது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்க பார்த்திங்களா. அப்படி இல்லாமல் அந்த ராஜா வாக்கணுன்னா அவருக்கு வந்து அந்த பெருமை இல்லாதபடி ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணுங்க வாஞ்சையை வந்து அந்த தாவீதுக்கு தான் முதலாவது வந்ததுன்னு நம்ம பார்க்கோம். அப்போ ஆலயத்தை கட்டணும்னு சொல்லும்பொழுது இந்த 2 சாமுவேல் 7வது இடத்துல 2வது வசனம் பார்த்திங்கன்னா, ராஜா தீர்க்கதரிசியா நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த எப்பவுமே தீர்க்கதரிசிட்ட கேட்டு
இந்த ஒரு நல்ல பழக்கங்கள். சில தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க ஆண்டவர் பேசுகிறத அவங்க சொல்லுவாங்க. அதனால் இவர் வந்து ஆண்டவரோட ஜெபிக்கிறவராக இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாங்க கூட. அப்போ அவங்ககிட்ட கேட்காம எதுவுமே இவர் செய்யவே செய்யலை. அவர் தான் தவறு பண்ணும்போதெல்லாம் உணர்த்துது அதெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா. அதனால் அவர்கிட்ட கேட்க சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், இப்படி இருக்குதே நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஆள் உடனே வந்து நினச்சிட்டார், சரி நீங்கள் அவங்க விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அப்படிலாம் இல்லை, நான் வந்து கெட்டிய தீர்வேன்னு சொல்லி அவர் வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போகும்பொழுதே இந்த நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கூப்பிட்டு நீ உடனே ஆண்டவர் சொல்கிறார் இந்த 7வது அதிகாரத்தில் 5வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாத்தானை கூப்பிட்டு நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஆலயத்தில் ஆண்டவர் வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். இன்னும் ஒரு ஆலயத்திலே நம்ம வந்து அடக்கிறதுக்கு அவர் இதில் தான் இருக்கார், இதை தவிர வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம நடக்கும்போது பேசும்பொழுது நம்ம வீட்டில் ஜெபிக்கும்பொழுது தான் நம்மளோட கூட பேசுகிற ஆண்டவர். அதனால் அதை தான் சொல்கிறாரு, நான் ஆலயமே கட்டக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, அந்த இது சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா காரியங்கள் நீங்கள் படிக்கலாம் அந்த சாமுவேல்ல. எனக்கு ஆலயம் அன்னைக்கு நான் யார்கிட்ட கேட்டேன், நான் கெட்டேன்னு சொல்லி, ஆனால் நீ வாஞ்சியாக இருக்க, அது கெட்டதும் போது நீ கெட்டக்கூடாது, உன் பையனை வச்சு நான் கெட்டுவேன், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது அவர் வாஞ்ச எதில் இருந்துனாக்கி ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அதுக்கு நிறைய சேர்த்து வச்சு பையனெல்லாம் நல்லா சொல்லி அது மாதிரிலாம் செஞ்சுட்டு போகிறத நம்ம பார்க்கும். அப்போது நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது, ஆலயத்துலேருந்து ஆலயத்தில் போய் நம்ம ஜெபிக்கும், அப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அந்த பிரசன்னத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் செய்கிறாரு, அவன் மகன் வந்து செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் வாஞ்சை அவருக்கு இருந்திருக்கு, அந்த வாஞ்சை நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நோக்கி பார்க்கணும். ஆலயத்தில் அவர் எதெல்லாம் இருந்ததுனா தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியுங்கிறது தான் நம்ம பிரித்து நம்ம படிக்கும் பொழுது இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கலான்னு தான் நான் வந்து தனித்தனியாக சொல்கிறேன். அப்புறம் ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், இப்போ வாசஸ்தலம்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆண்டவருடைய அவர் பாதத்தில் இருக்குது, அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிறது, அதில் தான் நமக்கு இன்பமே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஒரு கதபுசம் படிக்காங்க, வேறு மற்ற காரியங்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடைசி வரைக்கும் அந்த கொண்டு போகக்கூடிய ஒரு இன்பங்கள் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் புஸ்தகம் படித்தாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த சந்தோஷம் வந்து எடுப்பட்டு மற்ற அதே பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் அவருடைய பாதத்தில் இருக்கிறது, அவர் தங்கியிருக்கிற அந்த ஆலயமாக வாசஸ்தலத்தில் இருக்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் சங்கீதம் 84வது சங்கீதத்தில் 1-2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளோ இன்பமானவைகள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஆண்டோடைய வசனம் தான் சொல்கிறது, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம வசனம் வந்து நம்மளோட பேசும். ஆண்டோடைய வசனமும் நமக்கு கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று எபேசியர்லேயே ஒரு வசனத்தை இருக்குது, எபேசியர் 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:21-22 பார்த்தீங்கன்னா, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தர் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது, அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போது ஆண்டவர் வந்து அந்த வாசஸ்தலத்தை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கள். நான் என்னோட கூட வைக்கிறதுக்கு, என்னுடைய பிள்ளையாக வைக்கிறதுக்கு, நான் அந்த இடத்துல வரும் பொழுது நான் வந்து உங்களை கூட்டி சேர்த்து அந்த பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம ஆவினால் நிறையப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக நம்மளை இணைக்க அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அந்த ஆலயத்துக்குள்ளே அவருக்குள்ளே நம்ம இணைஞ்சு ஏற்படுறதுக்கு தான் அவர் வந்து அந்த காரியத்தை செய்கிறான்னு சொல்லி இந்த எபேசியரில் நம்ம படிக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். அவர் வந்து பாருங்கள், நம்ம ஆண்டவரோட கூட நெருங்கி வாழ்ந்து மற்ற எந்த காரியத்தையும் சரி விட ஆண்டவருடைய வீட்டை, அவருடைய சமூகம், அவருடைய வீடு, அவர் இருக்கிற காரியங்கள், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய வித்தியாசங்கள், நம்ம வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்காக தான் போகிறோம். அப்போ வீட்டையும் சமூகத்தையும் மேலாக வாஞ்சிக்கிற அந்த நம்ம வந்து பாருங்கள், ஒரு நிறைய அந்த வீட்டில் வந்து நம்ம குடும்பங்கள் ஜெபம் பண்ணலாம், இல்லாட்டா மற்ற யாராவது வந்தாங்கன்னா ஜெபிக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது பாருங்கள், நிறைய பேர் நம்ம இருந்து நம்ம ஒரு பெரிய ஆலயமாக இருந்தோம்னா 1000 பேர் இருப்பாங்க, 2000 3000 அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படி இருந்து அந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வந்து அந்த ஆண்டவர் பதில் கொடுக்குறவராக இருக்கார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அப்படி கூடி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கூடி ஜெபிக்கிறதுலாம் நிறைய வைப்பாங்க பார்த்திங்கன்னா, நிறைய உபவாசம் ஜெபிக்கிறது, அதெல்லாம் தனிப்பட்ட காரியத்தில் செய்கிறத விட அந்த கூடி ஜெபிக்கிறதுல வந்து நிறைய ஆண்டவர் வந்து அசைவாடுறதை நம்ம பார்க்க முடியும்.
அதுக்கு தான் ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அங்கே வந்து பாருங்க ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும். அங்கே வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். ஒருத்தர் நம்ம பேசும் பொழுது, விசுவாசிகளோட இன்னொரு விசுவாசி பேசும் பொழுது, அவங்களோட ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த வாசலத்தை ஆண்டவர் வந்து அதில் போய் நீங்கள் வாஞ்சா இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம விசுவாசிகளாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கணும், இதில் வாஞ்சியாக இருக்கணும் வீட்டை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வசனத்தை இந்த சங்கீதம் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய காரியங்கள் சொல்லுது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கவங்க வந்து பாருங்கள், இந்த மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து அந்த இடத்துல அவங்க ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா வந்து தனிமையாக ஜெபிக்கும் பொழுதும் நீங்கள் கூடி ஜெபிக்கிறதும் வித்தியாசம். நீங்கள் ஜெபிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது, மற்ற காரியங்கள் மற்றவங்களோட ஜெபிக்கிற போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இது அதிகமாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆலயத்தில் போய் அந்த கூடி ஜெபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வாசஸ்தலத்தில் நான் வாஞ்சா இருக்கேன்னு சொல்கிறேன். ஆலயத்தில் உள்ள அந்த ஆலயத்தில் உள்ள வாசஸ்தலத்தில் நான் வந்து என்ன வாஞ்சா இருக்கேங்க. இப்போ அந்த வாஞ்சையை பார்க்கணும் நீங்கள். அந்த வாஞ்சையை தான் பார்த்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறத, தாவீது ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கோம். அந்த வாசஸ்தலத்தில் நம்ம ஆலயத்தில் உள்ள வாசஸ்தலத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவர் மற்றவங்களோட ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களை பற்றி வேண்டாத காரியங்கள் செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போனோடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவங்களோட கூட ஆண்டவரோட கூட இன்னும் இடைபடணும் அப்படிங்கிறத உறுதியாக பிடிச்சிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டங்கள் கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருந்ததுன்னா அது வந்து நிறைவாக்கப்படும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம தாவீது சொல்கிற மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது, உமது மகிமை தங்கிய சாணத்தையும் வாஞ்சிக்கிறேன் அப்படிங்காரு. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். ஒரு ஆலயமாக சாஸ்திரத்தில் இருப்பேன். அடுத்தது உமது மகிமை, அவருடைய மகிமை எங்கே இருக்குது, அவருடைய மகிமை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மகிமையினாலே வந்து ஒரு பிரசனத்தில் நம்ம போனோன்னா ஒரு மகிமை, அந்த ஆலயம் கட்டும்போது சாலமோன் ஆலயம் கட்டி திறக்கும்போது மகிமை நிறைக்கப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படிப்பட்ட மகிமையினால் நம்ம நிறைக்கப்பட்டோம்னாக்க அவருடைய நாமம், அவருடைய நாமம் என்ன, இயேசு நாமம், அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதே அவருடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்கி நம்மளோட கூட பேசுகிறத, நம்மளோட கூட இடைப்படுறதை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஏசாயா 42:8 பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கு கொடைனுங்காரு. மகிமைங்கிறது ஆண்டவருக்கு மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு காரியம். அதை யாருக்கும் நம்ம வந்து மற்ற மனுஷனுக்கு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு தான் நல்லா நன்றி சொல்கிறேன் அப்படிங்க சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு முதலாவது மகிமை செலுத்தணும். மகிமை, தேங்க்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம சொல்லணும். இந்த மனுஷனை மகிமைப்படுத்தி மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் பேச ஆரம்பிச்சிடுமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைங்கள தான் இருப்போம். அதனால் அவர் வந்து மகிமையை வேறவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா ஏன் கொடுக்க மாட்டேங்காரு, அவருக்கு மாத்திரம்தான் உரியது. அதை நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். மற்ற காரியங்களில் இறங்கி நம்ம வேறு காரியங்கள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா வந்து நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு இருக்குது காரியங்கள். அதனால் கர்த்தர் ஒருவர் தான் மகிமைக்குரியவர். அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் நம்ம மகிமையை செலுத்தணும். அவர் நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்நாள் முழுவதும் அவர் ஒருவருக்கு தான் மகிமையை செலுத்தி உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுக்கவே கூடாது. நீ மகிமை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் மகிமைனாலே பாருங்கள், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பேசுகிறது அந்த மாதிரி செஞ்சாலும் அதுவும் அவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான். அதனால் ஆண்டவரை மாத்திரம்தான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் வந்து யாரை கொண்டுனாலும் செய்வார். அதனால் மகிமை வந்து ஆண்டவருக்கு. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க்ஸ் சொல்கிறது தப்பு கிடையாது. அவங்க உதவி செய்யும்போது தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் மகிமைங்கும்போது ஆண்டவர் மாத்திரம்தான் மகிமைக்குரியவர். அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். அதனால் நீங்கள் அவருக்கு தான் சொல்லணும். அடுத்து வந்து ஸ்தானம், அந்த மகிமையின் ஸ்தானம்னு சொல்லி சொல்கிறார். ஸ்தானம்னாலே அவங்களுக்கு வந்து நிறைய தெரியும். ஞானஸ்தானம் இருக்கிறது, மற்ற காரியங்கள். அதாவது இது ஸ்நானம் பண்ணுறதுனாலே வந்து நம்ம வந்து முழுசுமாக நம்மளை வந்து கழுவக்கூடிய காரியங்கள், தண்ணீர்னால் நம்மளை கழுவக்கூடிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நீங்கள் லேவிராமத்தில் நிறைய படிச்சிங்கனாக்கி அந்த இடத்துல சட்டத்திட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் படிக்கலாம். அவங்க எப்படி குளிக்கணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி குளிச்சுட்டு அந்த தண்ணினால் கழுவும் போது எந்த தீட்டுலாம் போகுது அப்படிங்கலாம் நிறையா நம்ம படிக்கலாம். நான் அந்த சப்ஜெக்ட் போகலை. எபேசியர் 5:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு, அவர் பரிசுத்தமாக்குறதுக்கு நம்ம தண்ணியில நம்ம முற்றிலுமாக நம்ம கழுவுறாரு. ஏன்னா நீங்கள் இந்த ஆண்டவர் வந்து செய்கிற காரியங்களை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். யோவான் 13:5 நீங்கள் உங்களுக்கு நிறைய பைபிள் படிக்கிறவங்க தெரியும். ஆண்டவர் சீசருடைய கால்களை கழுவுற சம்பவம் தான் அந்த இடத்துல. அப்போ அவர் சிலுவையில் வந்து
உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சாத்தான் வந்து சாத்தானை முறியடிக்காரு. அவன் வந்து முயற்சி எல்லாமே தோல்வியாகுது. அதுக்கு தான் அந்த ஆரம்பமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும். தண்ணினால் மூழ்குதுன்னு சொல்கிறாருல்ல. அப்போ பிசாசனம் என்ன காரியங்கள் செஞ்சாலும் நம்மளை வந்து ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு அந்த தண்ணி மூழ்கப்பட்டு அவங்களாம் காலெல்லாம் கழுவி அதுக்கப்புறம் என்னென்ன செய்கிறான்னு பாருங்கள். அப்போ பேதுரு வந்து கேட்பார், என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு பங்கு இல்லை, என்னோட உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னை முழுசுமாக நீங்கள் அப்போ தலையிலேருந்து எல்லாமே தண்ணியை ஊற்றுங்க ஆண்டவர் அப்படிம்பாரு. அப்போ இவர் சொல்லுவார், நீ அப்படி கிடையாது, காலை கழுவினாலே போதும், மெத்தாலே சுத்தமாக தான், மற்ற எல்லாம் சுத்தமாக தான் இருக்கீங்க அப்படிம்பாரு. அப்போ நம்மளை எதில் சுத்தமாக நம்ம இல்லையோ அந்த இடத்துல பரிசுத்தமாக தான் நம்மளை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அவர் தீர்மானித்து நம்மளை வந்து அதில் அந்த கழுவக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அப்போ நம்மளை முற்றிலுமாக கழுவணும், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவணும். அந்த சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்து இந்த சாத்தானி எல்லா காரியங்களையும் முறியடிச்சாரலாம். அவர் கடைசி அவனுடைய கடைசி தோல்வி அக்கினியில் போட்டால் தான் அவனுக்கு முடிவு. அது வரைக்கும் அவன் என்னன்னாலும் செய்வான் நம்மளை. அப்படிங்கும்போது அந்த காரியம் வந்து நம்மளை தப்பிக்க நம்மளை இந்த உலகத்தில் இருக்க பிசாசு என்னெல்லாமோ அந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்து நமக்கு என்னெல்லாமோ செய்வான். அந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறதுக்கு தான் நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி அவனுடைய பிள்ளையாக மாற்றி நம்மளை வந்து உதவி செய்கிறவராக இருக்கார். அந்த எபினேசரை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து, ஆண்டவரே நீங்கள் எங்களை முழுவதுமாக நேரத்தை நடத்துங்க, ஆண்டவரே நீங்கள் தான் ஸ்நானம் பண்ணணும், எங்களை நாங்கள் ஸ்நானம் பண்ணுறது இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணி எங்களை வந்து எப்படி அவங்களெல்லாம் சீசர்களெல்லாம் கழுவி பரிசுத்தமாக்குனீங்களோ அதுபோல் எங்களையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதெல்லாம் வந்து தாவீது வந்து எல்லாம் படித்து எல்லாம் வச்சுருக்கிறதுனால தான் அவர் வந்து தைரியமாக அதை எழுதுறாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு நம்ம உறுதியாக நம்ம பற்றி பிடிச்சிக்கணும். இப்போ வாஞ்சையாக இருக்கோம்னு சொன்னோம்னாக்கி வாஞ்சைனால எல்லாருக்குமே தெரியும். நம்ம எந்த இடத்துல எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும். இப்போ படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யணும்னாலும் சரி, அந்த இடத்துல நம்ம ஒரு வாஞ்சையோடு இருந்து அதில் இருந்தால் தான் நம்ம வந்து அது வந்து சரியான காரியத்தை நம்ம செய்து முடிப்போம். அப்படி இல்லாமல் ஏதோ ஏனாதோனன்னு செஞ்சோம்னாக்கி அதில் வந்து பிரயோஜனம் இருக்காது. அது ஆண்டவருக்கும் பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. அதனால் பிரியமில்லாத காரியங்களை செய்யணும்னாக்கி வசனம் தான். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் சொல்கிறார் பேதுரு. அப்போது களங்கம் இல்லாதது எது? வசனம் தான். வசனத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? வாஞ்சையாக இருக்கணும். அவருடைய வசனத்தில் வாஞ்சையாக என்ன திருவசனமாகிய களங்கமில்லாத இருக்க அந்த வசனத்தில் நீங்கள் வாஞ்சையாக இருங்க. அந்த இதுதான் உங்களை வந்து சரியான காரியத்தை நடத்தும். அப்போ இதெல்லாம் தாவீது தெரிஞ்சிருக்காரு பாருங்கள். தாவீது எழுதுனதை இவங்க எழுதுகிறாங்க. ஆனால் வந்து வசனம் தான் முக்கியமானது. வசனத்தை தான் முன்காட்டுறாங்க. இந்த மனுஷன் செஞ்சான், இவனுக்கு ஏதாவது சொல்லுங்கள், இல்லாட்டா அந்த மனுஷன் எழுதின காரியங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த வசனமே அவங்க சொல்லவே செய்யலை. வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் வாஞ்சையாக இருக்கணும். அதை தான் தாவீது சொல்கிறாரு. நம்ம பார்க்குற வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி எத்தனை வசனங்கள் 2 காரியங்கள் சொன்னாலும் கர்த்தாவே உமது ஆலயமாக வாசலத்தையும் ஆலயத்தையும் அவர் வாஞ்சியாக நம்ம செய்யணும்னு சொல்லி வாஞ்சிச்சார். வாசஸ்தலத்தில் நான் உட்கார்றதுக்கு நான் ரொம்ப விரும்புதேன் ஆண்டவர் அப்படிங்காரு. மகிமை தங்கின ஆலயத்துக்குள்ளே நான் எப்பவுமே இருக்கணும், உங்கள் பாதத்திலே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணினேன். அப்புறம் ஸ்நானம் செய்து அந்த எந்த இடத்துலனாலும் பாருங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல அவர் ரொம்ப வாஞ்சியாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சின்ன பையனாக இருக்கும்போதே ஆண்டவர் சாமியால் அனுப்பி அவரை வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு வைக்கிறாரு. அபிஷேகம் பண்ணலேருந்து அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன காரணத்துக்காண்ட தீர்மானித்து அவரை வந்து அந்த அவர் வந்து அபிஷேகித்தாரோ அந்த அபிஷேகத்தின் மூலமாக அவரை வந்து அந்த வாஞ்சையில் அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே நடத்துறதுக்கு அவர் வந்து வாஞ்சியாக நடந்தார். அந்த வாஞ்சியாக இருந்தேன், ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். இந்த இதில் நான் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கேன் ஆண்டவரை, இதெல்லாம் நான் வாஞ்சியாக இருக்கேன், கடைசியில் சொல்கிறது தான் இதில் நான் வாஞ்சியாக இருக்கேன், இத்தனை காரியங்களையும் நான் வாஞ்சியாக இருந்தேன் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. அப்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், அங்கே வசனத்தில் வாஞ்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வசனத்தை நம்ம படிப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளை என்ன செய்கிறது, என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து வசனத்தை படிப்போம். சும்மா வசனத்தை படிங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னாக்கி ஆவிக்குரிய வளர்ச்சியில் முக்கியமாக இந்த வார்த்தைகளை படிக்கும்போது, அதாவது நிறைய படித்து நிறைய வந்து அது மேலே வாஞ்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா. நிறையா ஒரு வசனம் படித்தா போதும், 2 வசனம் படித்தா போதும்னு சொல்ல முடியாது. நம்மளாம் அந்த வேதத்தை எடுத்தோம்னாக்கி சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி அதில் உட்காந்துட்டாங்கன்னா மற்ற எந்த வேலையும் எல்லா வேலையுமே மறந்து
மறந்து போகும். என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்தே போயிடுவாங்க. அப்படிலாம் நிறையா வசனத்தில் அவ்வளவு காரியங்கள் இருக்குது. அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது மற்ற காரியங்களை கொண்டு வந்து மண்டையில் வச்சுட்டு திருப்பி இந்த வசனத்தையும் படிக்கணும், நம்ம அந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு செய்கிறது வந்து சரியான காரியங்களை நமக்கு செய்யாது. அதனால் வாஞ்சை வந்து வார்த்தையிலே இருக்கணும். அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு முக்கியமான காரியம் அதுதான். நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆண்டோடைய பிரசனத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான வளர்ச்சி அதுதான். அடுத்தது அதில் என்ன காரியங்கள்லாம் நடக்குது பாருங்கள். பலவிதமானது இந்த துர்க்குணங்கள், அதாவது வேண்டாத காரியங்கள், வேண்டாத குணங்கள் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி குணங்களை மாற்றக்கூடியது. அது மட்டும் இல்லை, உலக கவலை, இந்த சிற்றின்பங்களில் ஐயோ நான் இப்படி இருக்கலை, இப்படி வாழலை, இப்படி நான் துணி எடுக்கலை, இல்லாட்டா நான் இப்படி வீடு கட்டலை, இப்படி நான் சுகபோகமாக இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கவலைப்படுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி கவலைகள் நம்மளை வந்து அவர் வந்து அதுலேருந்து அழித்து நம்மளை அது உனக்கு தேவையில்லை, இந்த காரியங்கள் நீ வாஞ்சையாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆவியானவர் அந்த இடத்துல வர்றதுக்கு இந்த வசனத்தில் நம்ம வாஞ்சையாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், வார்த்தையில் எப்போதும் வாஞ்சையாக இருக்கணும்னாக்கி அவர் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான். எத்தனை காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வேண்டாத காரியங்கள் தோன்றும் போதெல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு எத்தனையோ காரியங்களை நம்மளை கொண்டு வந்து நம்மளை வஞ்சிக்க பார்க்கும்போது இந்த களங்கம் இல்லாத திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அந்த வாஞ்சையை எதில் வைக்கணும்? வார்த்தையில் வைக்கணும். வார்த்தையில் வச்சு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த இந்த தாவீது எழுதின அந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். உமது ஆலயமாகிய வாசனத்தையும் உடைய மகிமையின் தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வாஞ்சை நம்மளுக்கு என்ன எதில் இருக்குது? திருவசனமாக வாஞ்சையை புறத்தில் நம்ம வசனத்தில் வைக்கமா, ஆண்டோடைய பாதத்தில் வைக்கிறோமா, நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோமா, நம்ம ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது நம்மளோட பேசுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோமா, ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாரு, எல்லா காரியங்களையும் பாருங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. நம்ம ஆலயமாக வாசலத்தில் போய் அவருடைய மகிமை தங்கிய ஸ்தலத்தில் நம்ம வாஞ்சையாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தாவீது எந்த இடத்துலாம் வெற்றி பெற்றாரோ அதுபோல் நம்மளும் வெற்றி பெறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த இதை செய்யுங்க. நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்த நம்மளை முற்றிலுமாக நம்ம வாஞ்சையை எதில் வைக்கணும்? வார்த்தையும் அவருடைய பாதம் தான் நமக்கு போதுமானதாக இருக்குது. சாத்தான் எத்தனை பிசாசான நமக்கு எதிராக திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த உண்மை உள்ளவர். நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது அவர் பலன் தந்து நம்மளை நடத்தி நம்மளை அவருடைய நாமத்தை உயர்த்த நம்மளை வந்து பயன்படுத்துகிற வல்லமுள்ள தேவன். நம்ம வேதத்தை படிக்கும் பொழுதே அதுதான் நம்மளோட கூட பேசுகிறது. அதை நம்ம இன்றைக்கி கடைபிடிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே தடையாக இருக்க எல்லா தடையும் நீக்கி அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். அந்த நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களையும் அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கார். அவரை நம்ம தியானிப்போம், வசனத்தை தியானிப்போம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்ம பார்க்க முடியும். செய்யுங்க, ஜெபிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆம் சுவாமி, உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சத்துரு எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலைக்கு காத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் நீங்கள் உண்டு. உங்களுடைய ஆவியானவராலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்போம் என்ற அந்த விசுவாசத்தில் இன்னும் பலப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எங்களை முழுவதுமாய் கழுவி சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை குறையாக இருக்கிறோமோ பரிசுத்த இரத்தத்தினால் முழுவதுமாய் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களுடைய வசனத்துக்கு ஆண்டவரே வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை நீ தர வேண்டுமா ஜெபி. உங்களுடைய பாத்திரை அமர்ந்திருக்க உடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுது வெக்கப்பட்டு போகாதபடி உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா, கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் தகப்பனே நீங்க உயர்த்த வேண்டுமா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளை எழும்ப போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லா திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் செய்து தேவ கிருபை எங்களை போதுமான கிருபையை தந்து எங்களை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீராக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை தாங்கி
வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு ஆலோசகர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்ததுக்கு அந்த ஆவியானவருக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே என்ன தேவையா இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரே நிறைவாக்கி தாங்க தகப்பனே. நீங்க எல்லாத்தையும் கற்றுத்தாங்க, ஆலோசனை தந்து நடத்துங்க, எங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தி ஆண்டவரே. நீங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ தேவன் தாமே கிருபை செய்யமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவன் தகப்பனே. நீங்க பலன் இல்லாத இடத்துல பலன் தந்து நடத்துகிற தேவன். அழைத்த அழைப்பிலே நாங்கள் முழுவதுமாய் நிற்க எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீ அப்படி செய்து வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடினால் நன்றி. மறுபடியும் அப்படி சமூகத்திலே வருமாறு நீங்க காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி கான மகிமை எல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசுரஜன் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.